இந்த 5 வருஷ காலத்துல 27 கஸ்டோடியல் டெத் வந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? கத்துக்குட்டின்னு இன்னைக்கு விஜய சொல்றவரு, உதயநிதி எவ்வளவு பெரிய கத்துக்குட்டி? ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி பேசணும்னு தெரியுமா உதயநிதிக்கு? அட அறிவு உள்ளவனே, போட்டோ காட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல. போட்டோ காமிச்சா பஞ்சாயத்து வரும்னு தெரியணும்ல. ஒரு அரசியல் தலைவனா நீ வர்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? 1 கோடி பெண்களை ஏமாத்தி இருக்கிறது திமுக அரசு. கத்துக்குட்டின்னு இன்னைக்கு விஜய சொல்றவரு, உதயநிதி எவ்வளவு பெரிய கத்துக்குட்டி? ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி பேசணும்னு தெரியுமா உதயநிதிக்கு? இன்னைக்கு உதயநிதி, ஐயோ நான் இனிமேல்லாம் போட்டோ காட்ட மாட்டேன், போட்டோ காட்டினா அவர் ஒரே பஞ்சாயத்தாயிருது. அட அறிவு உள்ளவனே, போட்டோ காட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல. போட்டோ காமிச்சா பஞ்சாயத்து வரும்னு தெரியணும்ல. ஒரு அரசியல் தலைவனா நீ வர்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அது கூட தெரியல. அது கூட தெரியாம ஒரு நிமிஷம், நான் ரொம்ப நாகரிகமா நீங்க பேசும்போது நிறைய தடவை நான் குறுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் குறுக்கிடவே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய டைம்ல உங்களுக்கு பதில் சொல்லலான்றதுக்காக. இப்ப அந்த போட்டோ காமிக்கிறது அது பண்பு இல்லைன்னு அவருக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு தெரிஞ்சவரு இன்னமும் ஒரு அரசியல்வாதியா தன்னை ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம்னா என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? நான் காமிச்சேன், ஆனா நிறைய பிரச்சனை வந்துருச்சு, யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தா அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்க வேண்டாம், வருத்தம் அளிக்கிறதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்ல தெரியல. மற்றவங்களை கத்துக்குட்டின்னு சொல்றோம். 2019 வந்தவர் உங்க முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்த உடனே எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அடுத்தது அமைச்சர் ஆயிட்டீங்க, துணை முதலமைச்சர் ஆயிட்டீங்க. உங்க தாத்தா மிகப்பெரிய ஆளு, முன்னாள் முதலமைச்சர். அதனால நீங்க வந்த உடனே நீங்க பெரிய அரசியல்வாதியா இவங்களை நினைச்சுக்க வேண்டாம். மிகப்பெரிய கத்துக்குட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அது உதயநிதி தான். இல்லை, இப்போ அவருக்கு பக்குவம் இல்லை, அரசியல் கற்றுக்குட்டி, இதெல்லாம் நம்ம வார்த்தையை பதிவு பண்ணுறோம். ஆனால் நாங்கள் கொரோனா விரட்டலைன்னா இன்னைக்கு முதல்வராக ஒரு பரலோகம் போயிருப்பான்றதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை? அது என்ன மாதிரி அணுகுமுறை? எல்லாருமே பரலோகம் போகிற மாதிரி தான் இருந்தோம் கொரோனாவில். அது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். என்ன சொல்ல வந்தார் எடப்பாடியார்னா, எங்க ஆட்சி காலத்தில் கொரோனாவை நாங்க அழகா ஹேண்டில் பண்ணோம், எங்களுடைய மருத்துவத்துறை அமைச்சகம் சிறப்பா ஹேண்டில் பண்ணுச்சு, அதை தான் மீன் பண்றோம். அதுக்காக நீங்க இந்த சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இதுக்காக ஓட்டு விழுந்துரும்லாம் நினைச்சிட்டு நம்ம பண்ண தவறுகளை மறைப்பதற்காக எதையோ ஒன்று பிரச்சாரத்துல சொல்லணும்ன்றது கிடையாது. பிரச்சாரத்துல உங்களுடைய சாதனையை சொல்லுங்க. சாதனையை சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு எதையோ போற போக்குல சொல்றது இல்ல. பெருவாரியான பிரச்சாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி உதயநிதியை தாக்குவதை தாண்டி, முதல்வரை தாக்குவதை தாண்டி பெருசா பேச மாட்டாருங்கிற விமர்சனம் வருது. எங்க எடப்பாடியாருக்கு இது தேவையே இல்லைங்க. 10 வருஷமா இவங்க பேசிட்டு தாங்க இருக்கிறாங்க. 10 வருஷமா ஏதாவது பதில் சொல்லிட்டு இருந்தாரா? எனக்கு தெரிஞ்ச இதுல நான் முதல்லயே இதுக்கு பதில் சொல்லியிருந்தா அன்னைக்கே ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம் போல இருக்கு. 10 வருஷமா பேசவே இல்லை. பெருந்தன்மையாக ஒரு அரசியல் முதிர்ச்சியோடு நடந்து கொண்டார். இன்னைக்கு வேற வழியே இல்லை. நீங்க வழியே இல்லாத போது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவர் மட்டும் இல்ல, என் போன்ற செய்தி தொடர்பாளருக்கே இருக்கு. அதனால்தான் நாங்க பேசுறோம். நாங்க பேசினால்தான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கலனாலும் சரண்டராய் ஐயா சாமி உற்று ஓடுறன்றாரு. இதுதான் அவருடைய. ஒருவேளை அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த திட்டங்கள், இலவச திட்டங்கள், இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாம தான் இந்த டாக் எடுக்கிறார் அவர். நல்லா எடுபட்டிருக்குங்க. எடுபடலைன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அழகா எடுபட்டிருக்கு. நாங்கள் சொன்ன உதவித்தொகை 10,000 ரூபாய்க்காக காத்திருக்கிறார்கள். உண்மையாவே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு. அந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு. 1000 ரூபாயை இவங்க உருப்படியா செய்யல. சொல்லிட்டோம் இல்ல, 1 கோடி பெண்களை ஏமாத்தி இருக்கிறது திமுக அரசு. தகுதி என்ற அடிப்படையில் தகுதி இல்லை என்று சொல்லி 1 கோடி பெண்களை ஏமாற்றிய திமுக மறுபடியும் நாங்க காசு கொடுப்போம் 2000 ரூபாய் யாரும் நம்ப தயாரா இல்ல. ஏன்னா சொன்னதை செய்யல. 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கன்னா கூட 28 மாசம் ஆயிருக்கு. அதுலயும் கடைசியா 17 லட்சம் பேரை இப்பதான் கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்பதான் ஆட் பண்ணாங்க. அதுலயும் 30 லட்சம் பேரை தகுதி இல்லைன்னு இப்ப கூட அப்ளிகேஷன் கொடுத்தவங்கள டெலீட் பண்ணிட்டாங்க. அப்ப இது மாதிரி சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. சொன்ன வார்த்தையை முழுவதுமாக கடைபிடிக்கவே இல்லை. மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் சொல்லலாம், அவர் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சொல்லுவீங்க, சட்டம் ஒழுங்கு. ஆமா சார், சட்டம் ஒழுங்கு பேச மாட்டோமா? இந்த தூத்துக்குடி கஸ்டோடியல் டெத் பத்தி பேசுறாரு. இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு, வரவேற்கத்தக்க தீர்ப்பு. நாங்க வேண்டான்னு சொல்லல. அவ்வளவு பேசின நீங்க அன்னைக்கு அரசியல் பண்ணாங்க. இந்த 5 வருஷ காலத்துல 27 கஸ்டோடியல் டெத் வந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? இதேதான் அனிதாவினுடைய மரணத்திலும் நீட் தேர்வை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. 2021 இவங்க எடுத்துட்டு வந்த முக்கியமான விஷயமே நீட் தேர்வு ரத்து. அந்த ரகசியம் தெரியும் தான் இந்த புத்திசாலி உதயநிதி சொன்னாரு. இன்னைக்கு ரகசியமும் தெரியல, ஒண்ணு தெரியல. இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் டேட்டா இருக்கு. 19 மாணவ மாணவிகள் இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க. ஒரு அனிதாவின் சூசைட பெருசா பண்ணவங்க
19 மாணவ மாணவிகளோட சூசைடுக்கு யார் பொறுப்பேற்கிறது? ஒண்ணு வேண்டாம், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு வருது 2021. இவங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நீட் எக்ஸாம் வராது, என் பொண்ணுக்கு வந்து இது தேவைப்படாது அப்படின்னாங்க. இப்படி எத்தனையோ லட்சம் பெற்றோர்கள் மனசுல ஒரு கனவை கொடுத்து ஏமாத்திய அரசுங்க இந்த திமுக அரசு. இப்ப கடைசி வரைக்கும் நீட் தேர்வுக்கான ரகசியமே தெரியாமல் போயிருச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் திமுகவை நம்ப தயாராகல. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கனிமொழி பேசலையாங்க, டோல்கேட் மூடப்படும் அப்படின்னாங்க. எங்கேயாச்சும் டோல்கேட் மூடி இருக்காங்களா? ஏன் மூடல? சொன்னது செய்யலையே. மதுவை பத்தி பேசுனீங்களே, மதுவை பற்றி அவ்வளவு சொன்னீங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த பெண்மணி இன்னைக்கு இளம் விதவைகள் பத்தி பேசல, மதுக்கடைகளை பத்தி பேசல. உங்க காலத்துல தான் கள்ளச்சாராய மரணம் வேற வந்து 67 பேர் 68 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. நூத்துக்கணக்கான பேருக்கு வந்து பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? யார் பொறுப்பேற்கிறது? திமுக அரசு பொறுப்பேற்குமா? இதையெல்லாம் போய் களத்துல பேச முடியல. போற இடத்துல எல்லாம் இன்னைக்கு விரட்டுறாங்களே திமுகவினுடைய வேட்பாளர்களை. ஏன் விரட்டுறாங்க? ஏன் விரட்டுறாங்க? சரி சார், அதிமுக விரட்டிட்டாங்க, உங்க பேச்சுக்கே சரி நான் ஒத்துக்கிறேன். நீங்க தானே ஆளுங்கட்சி, உங்களை விரட்டவே கூடாதே. நீங்க சூப்பர் டூப்பர்னா உங்களை விரட்டி இருக்கவே கூடாது. ஏன் விரட்டுறாங்க? ஒருத்தர் கூட விரட்ட கூடாது. 133 திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா 130 பேரும் 100% கரெக்டா பண்ணிருக்க முடியுமா? அப்படி சாத்தியமா? திமுக பண்ணிருப்பாங்க. அவங்க தானேங்க சொன்னாங்க 100% நாங்க எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திட்டோம், எங்க அரசு தான் பெரிய திராவிட மாடல் அரசு, இந்தியாவுக்கே மாடலா இருக்கிறோம்னு சொன்னீங்களே, இதுதான் திராவிட மாடலா? எதை பத்தி சொல்றீங்க நீங்க? அதாவது நாங்க பெஸ்ட் அப்படின்னு நீங்க ஒண்ணுல சொல்றீங்க அப்படின்னா அப்ப நம்ம கேள்வியும் கேட்போம்ல, அதிமுகவோட பெஸ்ட்ன்றீங்க, நாங்க அதை தான் திருப்பி திருப்பி கேட்கிறோம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எதையாவது சரியில்லைன்னா நீங்க அதை இப்ப சொல்லி இருக்கலாம்ல. 5 வருஷம் சொல்லலையே, எதையுமே நீங்க வெளிப்படுத்தலையே. அப்ப மக்கள் என்ன பார்ப்பாங்க? அப்ப இவங்க வந்து வாக்குகளுக்காக ஓட்டுக்காக பொய் பித்தலாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையில் பார்க்க போனா தி பெஸ்ட் கவர்னன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் எடப்பாடியார் போற இடத்துலலாம் அமோக ஆதரவை கொடுக்குறாங்க. மக்கள் ரொம்ப ஆதரவோட ஆர்ப்பரிக்கிறாங்க. அண்ணன் எப்பண்ணே வருவீங்கன்னு ஒரு பெண்ணு கேட்குறாங்கன்னா அது வந்து சும்மா வரலைங்க, உணர்வு பூர்வமாக இந்த அரசு வர வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சி திரும்ப வர வேண்டும், இப்படியான எண்ணங்களோடு இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு எவ்வளோ வேதனையும் வருத்தமுமா இருக்கு இல்லையா? பாலியல் பலாத்காரங்கள் 18,000. என்னங்க இது? தமிழ்நாட்டிலயா இருக்கிறோம் நம்ம? ஆவுனா நீங்க மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசத்தையும் நீங்க கை காமிக்கிறீங்களே, அப்ப தமிழ்நாடு வந்து நல்லா இருந்திருக்கணும்ல. அது தேவையில்லாத ஒப்பீடு நான் சொல்றேன். ஊபி எதுலயுமே பெஸ்ட் கிடையாது. அதுக்காக நீங்க அவங்கள போய் நீங்க கடைசி மாணவனை வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிள் கெட்டுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவன் வந்து நான் லாஸ்ட் ரேங்க்கு விட கொஞ்சம் முன்னாடி இருக்கிறேன்னு சொன்னா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? எங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தோம், அதிமுக ஆட்சி காலத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்ததெல்லாம் இன்னைக்கு கீழே போயிடுச்சு, 2ஆவதா போயிடுச்சு, 3ஆவது போயிடுச்சு, 4ஆவது போயிடுச்சு. இப்ப நாங்க வந்து மணிப்பூரோட பெஸ்டா இருக்கிறோம், உத்தரப்பிரதேசோட பெஸ்டா இருக்கிறோம் பேசுறீங்களா? அது என்ன மாதிரியான ஒப்பீடு? அந்த ஒப்பீடே தப்பு நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவனோ, மணிப்பூர்ல இருக்கிறவனோ, அஸ்ஸாம்ல இருக்கிறவனோ வேலை கிடைக்காம இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மொச்சி கிடக்குறானே, ஏன்? அவங்க பெஸ்ட் இல்லைங்க, வேலை அங்க இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் இங்க கிடைக்குமான்னு சொல்லி தேடி வராங்க. அப்படின்னா நம் மாநிலத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த அந்தஸ்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம். அந்த அந்தஸ்தை நீங்க இன்னைக்கு இழக்க வச்சிருக்கீங்க. பெண்கள் தைரியமாக பாதுகாப்பாக இந்த மாநிலத்தில் இருக்க முடியும் என்ற நிலையை மாற்றி இன்னைக்கு டாய்லெட்டுக்கு கூட போக முடியாது பெண்கள். அங்கேயும் யாராவது ஒருத்தன் ஒரு வன்கொடுமை பண்ணிடுவான் அப்படின்ற பயம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா ஒட்டுமொத்தமாக கிடைக்கின்ற ஒரு பதில் போதை. போதையை ஒழிக்கவே முடியல. 1.0, 2.0, 3.0 கஞ்சாவை ஒழிக்கவே முடியல. எவன் கஞ்சா பயன்படுத்தி இருக்கிறான், எவன் நார்மலா இருக்கிறான் நமக்கு தெரியல. பஸ்ல போனா பாதுகாப்பு இல்ல, ட்ரெயின்ல போனா பாதுகாப்பு இல்ல, பஸ் ஸ்டாப்ல பாதுகாப்பு இல்ல, ஒண்ணு வேண்டாம் டாய்லெட்டுக்கு போற இடத்துல கூட பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. அப்படின்னா ஷேம். இந்த திமுக அரசு நிச்சயமாக ஆட்சியை இழக்க வேண்டும்.